வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். ரயிலில் உக்ரைன் செல்லும் பிரதமர் மோடி. அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் போர் நிறுத்தம் குறித்து வலியுறுத்துவார் என தகவல். 3 நாட்கள் அரசுமுறை பயணம். இன்று அமெரிக்கா செல்கிறார் மத்திய ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். விபத்தில் உயிரிழந்த பெண் காவலர் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. கிருஷ்ணகிரி பாலியல் சம்பவம். முக்கிய குற்றவாளி சிவராமன் உயிரிழப்பு. சங்கர நாராயண சுவாமி கோவில் கும்பாபிஷேகம். தென்காசி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை. திரிபுராவில் கனமழை வெள்ளம். பலி எண்ணிக்கை 20 உயர்வு. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி வரும் 26ஆம் தேதி தொடக்கம். இனி விரிவான செய்திகளை காணலாம். மத்திய ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று அமெரிக்கா செல்கிறார். மத்திய ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் 3 நாட்கள் அரசு முறை பயணமாக இன்று அமெரிக்கா செல்கிறார். அமெரிக்க ராணுவ அமைச்சர் லாயன் ஆஸ்டின் விடுத்த அழைப்பை ஏற்று ராஜ்நாத் சிங் அங்கு செல்கிறார். இந்த பயணத்தின் போது ராணுவ அமைச்சர் லாயன் ஆஸ்டின் மற்றும் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சலிவன் ஆகியவரை ராஜ்நாத் சிங் நேரில் சந்தித்து இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மேலும் அமெரிக்காவில் உள்ள இந்திய வம்சாவழியினரை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடவும் அவர் திட்டமிட்டுள்ளார். விபத்தில் உயிரிழந்த பெண் காவலர் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தஞ்சை மாவட்ட ஆயுதப்படை பெண் காவலராக பணியாற்றி வந்த அரியலூரை சேர்ந்த சுபப்பிரியா நேற்று முன்தினம் இரவு பட்டுக்கோட்டை உட்கோட்டம் பேராவூரணி அருகே கண்ணமுடையார் ஐயனார் கோவில் திருவிழாவில் பாதுகாப்பு பணி முடிந்து தனது தங்கும் இடத்திற்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் தலையில் காயம் ஏற்பட்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இந்நிலையில் சுபப்பிரியாவை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்கள் மற்றும் அவருடன் பணிபுரிந்தவர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல்களையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவரது குடும்பத்தினருக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கிடவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி பாலியல் சம்பவத்தில் கைதான முக்கிய குற்றவாளி சிவராமன் உயிரிழந்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே கந்திக்குப்பத்தில் இயங்கி வந்த ஒரு தனியார் பள்ளியில் என்சிசி முகாம் என்ற பெயரில் போலி முகாம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற 8ஆம் வகுப்பு மாணவி போலி பயிற்சியாளர் சிவராமன் என்பவரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். மேலும் சிவராமன் 13 மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக சிவராமன் மற்றும் பள்ளி முதல்வர், தாளாளர் உள்பட மொத்தம் 11 பேரை பர்கூர் அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்தனர். கைதாவதற்கு ஒரு நாளைக்கு முன்பு கைதுக்கு பயந்து சிவராமன் எலி பேஸ்டை தின்று தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். இதனால் அவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்ட காரணத்தால் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பாலியல் வழக்கில் கைதான முக்கிய குற்றவாளி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திரிபுராவில் பெய்த கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20 அதிகரித்துள்ளது. திரிபுரா மாநிலத்தில் கடந்த 3 நாட்களாக இடைவிடாது தொடர்ந்து கனமழை பெய்தது. இந்த கனமழை காரணமாக சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து நிலச்சரிவு ஏற்பட்டது. மாநிலத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக ஏற்கனவே 10 பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. கனமழை நிலச்சரிவால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளத்தால் மாநிலம் முழுவதும் 17 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 8 மாவட்டங்களிலும் உள்ள 450 நிவாரண முகாம்களில் சுமார் 65,500 பேர் தஞ்சமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி வருகிற 26ஆம் தேதி நியூயார்க்கில் தொடங்குகிறது. ஆண்டின் கடைசி கிராண்ட்ஸ்லாம் போட்டியான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி வரும் 26ஆம் தேதி நியூயார்க்கில் தொடங்குகிறது. இந்த போட்டியில் யார் யாருடன் மோதுவது என்பது குலுக்கல் முறை மூலம் நேற்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் நம்பர் 1 வீரரான இத்தாலியின் ஜெனிஸ் சின்னர் முதல் சுற்றில் 93ஆம் நிலை வீரரான அமெரிக்காவின் மெக்டொனால்ட்ஸை எதிர்கொள்கிறார். ஒலிம்பிக் சாம்பியனும் நடப்பு அமெரிக்க ஓபன் சாம்பியனுமான முன்னணி வீரர் செர்பியாவின் நோவோ ஜோகோவிச் முதல் ரவுண்டில் தகுதி நிலை வீரரை சந்திக்கிறார். இதேபோல பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இகா ஸ்வியாடெக் முதல் ரவுண்டில் தகுதி சுற்று மூலம் பிரதான சுற்றை எட்டும் வீராங்கனையை எதிர்கொள்கிறார். நடப்பு சாம்பியனான அமெரிக்காவின் கோகா கோஃப் பிரான்சின் வரா கிராசிவாவுடன் மோதுகிறார். பாஜக ஆட்சி எந்த நேரத்திலும் கவிழும் என்று சென்னையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார்.
அதானியின் பங்குச்சந்தை மோசடிகள் குறித்து ஹிண்டன்பர்க் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த கோரியும் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்த வேண்டும் என வலியுறுத்தி சென்னை சாஸ்திரி பவன் அருகே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆர்ப்பாட்டத்தில் செல்வபெருந்தகை பேசினார். அப்போது நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் பங்கு சந்தை ஊழல் குறித்து ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் எனவும், சமூக நீதி மீது நம்பிக்கை இல்லாத நரேந்திர மோடி அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவில்லை என்றும், பாஜக ஆட்சி எந்த நேரத்திலும் கவிழும் என்றும் செல்வபெருந்தகை தெரிவித்துள்ளார். ஒருவன் இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு பிறந்திருக்கிறார். அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். என்னென்ன பொய் வழக்குகள் போடுகிறீர்களோ, சிஆர்பிசி, ஐபிசி, போலிங் ஸ்டாண்டிங் ரூல், இப்போது நீங்கள் கொண்டு வந்திருக்க சங்கீதா, கீச்சா, மாச்சா, என்னென்னவோ சட்டங்கள் இந்த சட்டங்கள் உங்களுக்கு எதிராகவும் பாயும், உங்களுக்கு எதிராகவும் பாயும். நீதி அரசர்கள் நல்லவர்களும் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள், புறந்தள்ளிவிட முடியாது. நீதிபதிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மேல் இந்த தேசத்தின் நீதி தேவனாக இருக்கின்ற எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பார்த்து கொண்டிருக்கிறார். எச்சரிக்கை, 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 எச்சரிக்கை. மோடி அரசு, ஒன்றிய அரசு. பழனியில் நடைபெறவுள்ள அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு ஆன்மீக சொற்பொழிவாற்ற சொற்பொழிவாளர் சுகிசிவம் வந்தால் கருப்பு கொடி காட்டுவோம் என்றும், சுகிசிவம் பன்றிகுணம் படைத்தவர் என்றும் இந்து மக்கள் கட்சியினர் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வருகின்ற 24, 25ஆம் தேதிகளில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனி ஆண்டவர் கல்லூரியில் நடைபெற உள்ளது. இதனையொட்டி மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் 25ஆம் தேதி பங்களாதேஷில் வசிக்கும் இந்து மக்களை இந்திய அரசு மீட்க வேண்டும் என இந்து மக்கள் கட்சி, இந்து மகா சபா மற்றும் இந்து திருக்கோவில் பாதுகாப்பு கூட்டமைப்பினர் காவல்துறையின் அனுமதியுடன் பழனி தண்டாயுதபாணி சுவாமியிடம் மனு அளித்தனர். அதன் பின்னர் இந்து மக்கள் கட்சி நிர்வாகி மலைக்கோட்டை தர்மா பேசினார். அப்போது முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு ஆன்மீக சொற்பொழிவாற்ற சொற்பொழிவாளர் சுகிசிவம் வந்தால் கருப்பு கொடி காட்டுவோம் என்றும், சுகிசிவம் பன்றி குணம் படைத்தவர் என்றும் தர்மா தெரிவித்தார். பழனி மலையில் நடக்கின்ற முத்தமிழ் முருகப்பெருமானுடைய பக்தர்கள் மாநாடு நடக்கப்பெற உள்ளது. அதற்கு இந்து மக்கள் கட்சி, அனைத்து இந்து அமைப்பு கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் மிகப்பெரிய இந்து நலத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த மாநாட்டில் எங்களுக்கு சேகர் பாபுஜி அழைத்தாலும் நாங்கள் அந்த மாநாட்டில் சேவை செஞ்சு நாங்கள் ரெடியா இருக்கோம். ஆனால் அந்த மாநாட்டுக்கும் எங்களுக்கு எதிர்ப்பு கிடையாது. ஆனால் அதில் ஆன்மீக பேச்சாளரான சுகிசிவம் என்பவர் சுகிசிவம் என்பவர் அதுல கருத்தரங்க இருக்கிறார். அவர் வந்தா நாங்க இந்து மக்கள் கட்சி சார்பாகவும் மற்றும் இந்து கூட்டமைப்பு சார்பாகவும் நாங்கள் பகிரங்கமாக நாங்கள் நேரடியாக கருப்பு கொடி நாங்கள் காமிப்போம். ஏன் அந்த கருப்பு கொடி காமிக்கிறோம்னா, சுகிசிவம் அவர்கள் அத்திவிரதருக்கு புத்தி வராதா என்று கேட்டாரு. மற்றும் தமிழக ஆதீனங்களை தவறுதலா பேசி இருக்கிறாரு. அதே போல நம்முடைய தமிழன் கலாச்சாரமான குலதெய்வ வழிபாடை ஒரு கேவலமா பேசியிருக்கிறாரு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா பழனி மலையில் உள்ள உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கு. தனியார் தொலைக்காட்சியின் வடசென்னை செய்தியாளர் செய்தியை சேகரிக்க சென்றபோது இரவில் தனிமையில் இருந்த அவரது குடும்பத்தினர் வீட்டில் அடையாளம் தெரியாத மர்ம நபர் தஞ்சமடைந்தார். வடசென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை மார்க்கெட் லைன் பகுதியில் வசித்து வரும் முகமது முஸ்தபா என்பவர் தனியார் தொலைக்காட்சியில் செய்தியாளராக வடசென்னையில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் செய்தி சேகரிக்க சென்ற நிலையில் இவரது மனைவி அஸ்மந்த் ஃபாத்திமா மற்றும் மகள் சுமையா ஃபாத்திமா, மகன் முகமது இப்ராஹிம் ஆகியோர் வீட்டில் இருந்தபோது மர்ம நபர் ஒருவர் வீட்டிற்குள் வலுக்கட்டாயமாக தஞ்சமடைந்தார். அந்த நபரை வெட்டுவதற்கு துரத்தி வந்த 2 நபர்கள் வெளியே இருந்து கதவை எட்டி உதைத்து தள்ளியுள்ளனர். இந்நிலையில் அஸ்மத் ஃபாத்திமா மற்றும் சுமையா ஃபாத்திமா, முகமது இப்ராஹிம் மற்றும் உயிருக்கு பயந்து வந்த நபரும் கதவை இறுக்கமாக பிடித்து கொண்டதால் பயங்கர ஆயுதங்களுடன் வெட்ட வந்தவர்கள் கொலை செய்ய முடியாமல் தப்பித்து சென்றனர். மேலும் அக்கம் பக்கத்தினர் கூடியதால் மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையின் மூலம் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர்.
இந்நிலையில் பொதுமக்கள் ஒன்றாக கூடியதால் பத்திரிகையாளர்களின் குடும்பத்தினர் உயிர் தப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருக்கழுக்குன்றத்தில் ரூபாய் 3,75,00,000 மதிப்பீட்டில் நகர்ப்புற வளர்ச்சி மேம்பாட்டு பணிகளுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக ஒன்றிய செயலாளருமான தமிழ்மணி பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பேரூராட்சி அலுவலக கட்டிடம் வலுவிழந்த நிலையில் புதிய பேரூராட்சி அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கு 2024-25 நிதியாண்டில் மூலதன மானிய திட்டத்தின் கீழ் ரூபாய் 1,27,00,000 நிதி ஒதுக்கப்பட்டு பேரூராட்சி தலைவர் யுவராஜ் தலைமையில் கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை போடப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக ஒன்றிய செயலாளருமான தமிழ்மணி கலந்து கொண்டு பேரூராட்சி அலுவலகம் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டி வைத்து பணியினை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கலைஞரின் நகர்ப்புற வளர்ச்சி மேம்பாட்டு நிதியிலிருந்து 2,47,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் உழவர் சந்தை அமைப்பதற்கான கட்டுமான பணிகளுக்கு பூமி பூஜை போடப்பட்டு அடிக்கல் நாட்டி துவக்கி வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேரூராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். வாலாஜாபேட்டையில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை அமைச்சர்கள் துரைமுருகன், ஆர் காந்தி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட முகுந்தராயபுரம் பகுதியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்ற முகாமில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் பங்கேற்று முகாமை துவக்கி வைத்தனர். அதன் பின்னர் முகாமில் கலந்து கொண்ட பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழாவில் அமைச்சர் துரைமுருகன் பேசினார். அப்போது பெண்களுக்கான பல நல்ல திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்படுத்தி வருகிறார் என தெரிவித்தார். மேலும் அமைச்சர் காந்தி பேசுகையில் தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளை விட தற்போதுள்ள ஆட்சி மிக சிறப்பாக உள்ளது என்றும் தெரிவித்தார். தூத்துக்குடியில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் 15 வார்டுகளில் உள்ள பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை மனுக்களாக அளித்தனர். தூத்துக்குடி மாநகராட்சியின் கிழக்கு மண்டல அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமையில் நடைபெற்ற முகாமில் 15 வார்டுகளில் வசிக்கும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சொத்து வரி நிர்ணயம், சொத்து வரி பெயர் மாற்றம், திருத்தங்கள், புதிய குடிநீர் இணைப்பு உள்ளிட்ட மாநகராட்சி சேவை குறித்த கோரிக்கை மனுக்களை அளித்தனர். முகாமில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி பங்கேற்று பொதுமக்களிடமிருந்து 102 கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு மனுக்கள் மீது ஒரு வாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். திண்டிவனம் அருகே தனியார் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் மாணவனை அடித்ததில் செவித்திறன் பாதிக்கப்பட்டதாக மாணவனின் தாயார் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் சதீஷ்குமார் என்பவர் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் அணிந்திருந்த ஆடை சம்பந்தமாக வகுப்பு ஆசிரியர் பெருமாள் என்பவர் தவறாக பேசியதுடன் மாணவனின் கன்னத்தில் அடித்ததில் சதீஷ் செவித்திறனை இழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மாணவனின் தாய் சங்கீதா பெரிய தச்சூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து வட்டாட்சியர் சிவாவிடம் இது குறித்து சங்கீதா மனு அளித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தனது மகனை ஆசிரியர் அடித்ததால் செவித்திறன் பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் மகனின் பள்ளி படிப்பும் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக உள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் இந்த சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். நான் பதறி அடிச்சு ஓடி வந்தேன் சார். என் குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறது 40% செவித்திறனை இழந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. குழந்தைங்க படிச்சு நல்லபடியா வரணும் தான் சார். நான் ஹாஸ்பிட்டல நல்ல கல்வியை கொடுக்கணும் தான் நான் என் சக்திக்கு மீறி நான் படிக்க வைக்கிறேன் சார். அந்த ஹோலியந்த ஸ்கூல்ல என் குழந்தைய அடிச்சு என் குழந்தையோட லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இதுவே நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சிருந்தேன்னா நான் நிறைய போய் கேட்டிருப்பேன். அவங்க தகுந்த பதில் சொல்லியிருப்பாங்க. ஏன் சார் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு ஜஸ்ட் ஆன்டிபயோட்டிக் போட்டு சரியான சங்கீதா உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அலட்சியமான பதிலுக்கு மிஸ்டர் பழனியப்பனும் அகிலா பழனியப்பனும் சொல்றாங்க சார். எதுக்காக அடிக்கிறதுக்கே சார் நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புறோம். இவன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம், கால் பண்ணியிருக்கலாம். அடிச்சு அவனோட லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க சார். மேட்டூரில் சிறுவர்கள் ஓட்டிச் சென்ற இருசக்கர வாகனம் குடும்பத்துடன் ஓட்டி சென்றவர்களின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்தில் அனைவரும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
சேலம் மாவட்டம் மேட்டூர் கூலி லைன் பகுதியை சேர்ந்த குமரவடிவேல் என்பவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகள் ஈஸ்வரி, கமலேஷ் ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றார். தூக்கணாம்பட்டி பிரிவு சாலையில் வந்தபோது பின்னால் 2 சிறுவர்கள் ஓட்டி வந்த வாகனம் குமரவடிவேல் வாகனத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் குமரவடிவேல், வனிதா, குழந்தைகள் ஆகிய 4 பேரும் தூக்கி வீசப்பட்டதில் பலத்த காயமடைந்தனர். உடனே அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்திய சிறுவர்கள் சபரி, உசேன் ஆகிய இருவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாலாஜாபேட்டை அருகே உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமின் மூலம் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா அரசு துறை சார்ந்த அலுவலகங்களில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் பல்வேறு இடங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நடைபெற்று வருகிறது. இதில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா பல்வேறு பகுதிகளில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை நேரில் பார்வையிட்டு அங்கு கையாளப்படும் பதிவேடுகளை ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களுடன் வாலாஜாபேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மீதான மனுக்களை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை மேற்கொண்டார். இதையடுத்து வாலாஜாபேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் உள்ள உள்நோயாளிகள், வெளிநோயாளிகள் பிரிவு, மகப்பேறு பிரிவு, மருந்தகம் போன்ற பல்வேறு பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டதோடு நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். இதில் துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். தேனி அருகே தமிழக வெற்றிக் கழக கொடியின் அறிமுக விழாவில் கட்சியின் தொண்டர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தேனி மாவட்டம் சின்னமனூர் ரவுண்டானாவில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் தமிழக வெற்றிக் கழக கொடியின் அறிமுக விழா நடைபெற்றது. விழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டு கட்சி கொடியை அறிமுகம் செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதில் சின்னமனூர் நகர ஒன்றியம் சார்பில் செல்வம், குமார், மோகன்தாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் அருகே வட்டாட்சியர் அலுவலகத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தலைமையில் நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை வட்டாட்சியர் அலுவலகத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக திருக்குவளை அரசு மருத்துவமனை, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் அரிசி, பருப்பு, கோதுமை உள்ளிட்ட பொருட்களின் தரம் குறித்தும் இருப்பு குறித்தும் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஆதமங்கலம், பண்ணத்தெரு, மாராச்சேரி, அருந்தவம்புளம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், பொது விநியோக அங்காடி மற்றும் பள்ளிகளில் மாணவர்களின் வருகை பதிவேடுகள், அடிப்படை வசதிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். பின்பு பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் பெற்றுக் கொண்டார். இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் செல்ஃபி பேபி, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் ரூபன் சங்கர் ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவை அரசு கலை கல்லூரியில் ராணுவ தளவாடங்கள் குறித்த கண்காட்சி நடைபெறவுள்ளது. கோவை மாவட்டம் அரசு கலைக்கல்லூரியில் பாதுகாப்பு ஆய்வுகள் துறையின் சார்பில் 2 நாள் ராணுவ தளவாடங்கள் குறித்த கண்காட்சி நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியில் இந்திய ராணுவத்தில் பயன்படுத்தும் மிசைல்கள், போருக்கு பயன்படுத்தப்படும் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ராக்கெட்டுகள், ராணுவ செயற்கைக்கோள், போர்க்கப்பல்கள், பெய்லி பாலத்தின் மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் ராணுவ மற்றும் மீட்பு பணித்துறைகள் குறித்து பொதுமக்களும் பள்ளி மாணவர்களும் அறிந்து கொள்ளும் வகையிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சிக்கு பொதுமக்களுக்கு அனுமதி இலவசம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உள்ளகரம் 185வது வார்டில் புதிதாக கான்கிரீட் சாலை அமைப்பதற்கான பணிகள் தொடங்கியுள்ளது. சென்னை அடுத்த உள்ளகரம் 185வது வார்டில் எம்ஜிஆர் தெரு, சங்கர் தெரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை நேரங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் மாமன்ற உறுப்பினரிடம் மக்கள் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையை ஏற்று 185வது வட்ட மாமன்ற உறுப்பினர் ஷர்மிளா தேவி, வட்ட செயலாளர் திவாகர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று 2024-2025 ஆண்டுக்கான நிதியிலிருந்து புதிய கான்கிரீட் சாலை போடுவதற்கான பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தனர். பூஜையில் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வாழப்பாடி அருகே தேங்கி நிற்கும் கழிவுநீரை வெளியேற்றுவதற்கு உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சேலம் மாவட்டம் வாழப்பாடி பேரூராட்சிக்கு உட்பட்ட 13வது வார்டு பகுதியில் பேரூராட்சி சார்பில் சாக்கடை அமைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சாக்கடையின் கழிவுநீர் வெளியேற்றுவதற்கு வழி இல்லாததால் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் குளம் போல் தேங்கி காட்சியளிக்கின்றது. இதனால் கொசு அதிகமாக உற்பத்தியாகி பல்வேறு நோய்களுக்கு உள்ளாகி வருவதாக வார்டு கவுன்சிலரின் கணவர் மற்றும் பேரூராட்சி செயல் அலுவலரிடம் பொதுமக்கள் பலமுறை மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்களும் விவசாயிகளும் எங்கள் பகுதியில் சாக்கடை கழிவுநீர் வெளியேற்றுவதற்கும் ஏரியில் தண்ணீர் மாசுபடாமல் இருக்கவும் உயர் அதிகாரிகள் வழிவகுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அருகே ஏழை மாரியம்மன் ஆலயத்தை புதுப்பிக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் ஏழை மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. கடந்த 40 வருடங்களுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கோவிலை புதுப்பிக்க தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தொடர் முயற்சி மேற்கொண்டார். அதன் விளைவாக இந்து அறநிலையத்துறை மூலம் ரூபாய் 4 கோடி மதிப்பில் ஆலயத்தை புதுப்பிக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து பணியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள், கோவில் நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் காம்பட்டு பச்சையம்மன் சமேத மன்னர் சுவாமி திருக்கோவிலில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த காம்பட்டு கிராமத்தில் பச்சையம்மன் சமேத மன்னார் சுவாமி திருக்கோயிலில் ஆடி மாதம் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி அறங்காவலர் குழு தலைவர் ராமன் தலைமையில் நடைபெற்றது. பச்சையம்மன் கோவிலில் உண்டியல் காணிக்கையாக ரூபாய் 1,97,667 ரூபாய் இருந்ததாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதில் கோவில் ஆய்வாளர் நடராஜன், கோயில் அறங்காவல் குழு உறுப்பினர்கள் வாசுகி, செல்வி மற்றும் தன்னார்வலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் அருகே தேங்கி கிடந்த சாக்கடை கலந்த மழைநீரில் சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாநகராட்சியில் 18வது வார்டிற்கு உட்பட்ட மூர்த்தி நகரில் வசித்து வரும் கிருஷ்ணகுமார் சங்கீதா தம்பதியினருக்கு 3 வயதில் சக்திவேல் என்கிற மகன் உள்ளார். இவர்களது வீட்டின் அருகில் தற்போது பெய்த மழைநீர் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் குளம் போல் தேங்கியுள்ளது. இதில் விளையாடிய சிறுவன் சக்திவேல் நீரில் மூழ்கி உயிரிழந்தான். சிறுவனை காணாமல் பெற்றோர்கள் தேடிய நிலையில் அருகில் உள்ள திடீர் குளத்தில் மிதந்த சிறுவனின் உடலை அருகில் இருந்தவர்கள் உதவியுடன் பெற்றோர்கள் மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்தனர். மாநகராட்சி நிர்வாகம் மழைக்காலத்தில் தேங்கும் மழைநீரை உடனடியாக மோட்டார் வைத்து அப்புறப்படுத்தியிருந்தால் சிறுவன் உயிரிழந்திருக்க மாட்டான் என வேதனையுடன் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் இது குறித்து மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்தியூர் அருகே கருப்பண்ணசுவாமி திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள கீழ்வாணி பகுதியில் கருப்பண்ணசுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக 4 கால யாக பூஜைகள் நடத்தப்பட்டு யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்துச் சென்று கலசங்களுக்கும் மூலவருக்கும் ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதன் பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த கருப்பண்ணசாமியை சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விழா குழு சார்பில் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். ரயிலில் உக்ரைன் செல்லும் பிரதமர் மோடி, அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் போர் நிறுத்தம் குறித்து வலியுறுத்துவார் என தகவல். 3 நாட்கள் அரசு முறை பயணம், இன்று அமெரிக்கா செல்கிறார் மத்திய ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். விபத்தில் உயிரிழந்த பெண் காவலர் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. கிருஷ்ணகிரி பாலியல் சம்பவம், முக்கிய குற்றவாளி சிவராமன் உயிரிழப்பு. சங்கர நாராயண சுவாமி கோவில் கும்பாபிஷேகம், தென்காசி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை. திரிபுராவில் கனமழை வெள்ளம், பலி எண்ணிக்கை 20ஆக உயர்வு.
அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி வரும் 26ஆம் தேதி தொடக்கம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.